ஆரம்பிச்சுனா ஹாய் ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி டேலாம்? எனக்குலாம் ரொம்ப சுமாராக தாங்க போகுது. என்னமோ இந்த வருஷம் பிறந்த வருஷமோ என்னமோ டல்லாகவே ஓடிட்டுருக்கு. உடம்பு சரியில்லாமல் போகுது, மாற்றி மாற்றி நிறைய பிரச்சனைகள். ஆனால் எல்லாத்தையும் கடந்து போகணும் இல்லையா? அதுதானே லைஃபு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ துயரங்கள் கஷ்டங்கள் வருதுன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஸோ அவளுக்கு பிடிச்ச தக்காளி சாதம்னா என்ன? ரெடிமேட் தக்காளி சாதம். நம்ம தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி செய்வோம் இல்லைங்களா? தக்காளி வதக்கல் மாதிரி செஞ்சு அதை சாதத்தில் போட்டு கட்டுறது தக்காளி சாதம். அதுக்கு சைடிஷ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ் தான். ட்ரை பண்ணேன், நல்லாயிருக்கு. ஸோ என்னன்னு காட்டுறேன். சௌச்சவ். இது வந்து ஒரு சௌச்சவ் இருந்துச்சு, அப்புறம் கோவக்காய் இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் போட்டு பொரியல் மாதிரி பண்ணி அதில் முட்டை. ஸோ முட்டை பொரியல் மாதிரி சௌச்சவ் பீர்க்கங்காய் போட்ட ஒரு பொரியல். இப்போ தன்ஷிகா டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லு. டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லு, நல்லா இருக்கான்னு சொல்லு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? ஸோ எப்போயுமே நம்ம சௌச்சவ் கூட்டு சாம்பார் அவியல் இந்த மாதிரி செய்வோம். ஸோ நான் முட்டை பொரியல் மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, முட்டை பொரியல் செய்கிற மாதிரி தான். கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன், ஒரு வாசத்துக்காக சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன். வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் லஞ்சு. காலையிலேக்கு டிஃபன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே அடை தோசை செஞ்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஃபன் லஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.